வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெண்டு முக்கியமான விஷயங்கள். நடந்து முடிந்த ஒரு வார கால சட்டமன்ற கூட்டத்தொடர் பத்தி முதலமைச்சர் விஜய் தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொன்ன ரியாக்ஷன் என்ன, வெளிப்படுத்திய விஷயம் என்ன அப்படின்றத பத்தியும், எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்பதற்கான ஒரு கிளைமாக்ஸ் நேரம் வந்துருச்சு. இது பற்றியும் இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். முதலில் முதலமைச்சர் விஜய் நடந்து முடிந்த சட்டமன்றம் இந்த கூட்டத்தொடர் பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல், ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல், அடுத்தடுத்து அந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் என கடந்த 5ஆம் தேதியிலிருந்து கடந்த 12ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரெல்லாம் அவர்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். முதலமைச்சர் விஜய் அந்த மேகதாது பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார் முதலில். அடுத்தடுத்து அவர் அந்த அரசினர் தனி தீர்மானங்களை அவர் முன்மொழிந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில சட்டமன்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு தனக்கு நெருக்கமானவர்களிடம் நேற்று முதலமைச்சர் விஜய் சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னு நம்ம விசாரிச்சப்ப, முதலில் நான் ரொம்ப இறுக்கமா இருந்தேன், நானும் பல்வேறு சோசியல் மீடியாக்களை பார்க்குறேன், நம்மளை பற்றி வர விமர்சனங்களை நானும் கவனிக்கிறேன், என்னோட வீடியோவை நானே அப்புறமா பார்த்தேன், சட்டமன்றத்தில் நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவை நானே பார்த்தேன், பல விமர்சனங்கள் வந்த மாதிரி நான் உம்முன்னு இருக்கேன், ஒரு சில பேர் பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் வெளில இந்த எதிர்கட்சிகளே கூட விமர்சனம் பண்ணாங்க. உண்மைதான், முதலில் எனக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. ஒரு காட்டுக்குள்ள போறோம், அது ஒரு புது காடு, அங்க ஏற்கனவே அங்கே சிங்கம், புலி, யானை அப்படின்லாம் நமக்கு பெரிய அளவுல ஒரு பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் நான் இப்ப ரொம்ப கேஷுவல் ஆயிட்டேன். எனக்கு சட்டமன்றத்தின் உள்ள இருக்கிற செயல்பாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எதிர்க்கட்சிகள் எப்படி இருக்காங்க என்பது பற்றியெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு இப்போ பிடிபட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்தவங்க எல்லாம் நாம சிரிக்கிறோமா அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆளாயிட்டாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்னோட ரியாக்ஷனை அவங்க பார்த்துட்டு சபை முடிஞ்சதும் அவங்க வெளியில போய் ஷேர் பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன், சிஎம் சிரிச்சாரு, நான் பேசின, சிஎம் ரியாக்ட் பண்ணாரு என்று திமுக அந்த அளவுக்கு இன்று போய்விட்டது. அதனால இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நாங்கெல்லாம் டென்ஷனா இருப்போம், நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொன்னார்ல, அது ஒரு வகையில் உண்மைதான். இந்த ஒரு வார காலத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடக்கும், அதுக்குள்ள உள்ள நெளிவு சுழிவுகள் என்னென்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு பிடிபட்டுருச்சு. இனிமே அடுத்தடுத்து நாம் அடிச்சு ஆடுவோம் என்று அவருக்கு நெருக்கமான அரசியல் ஆலோசகர்கள் வட்டாரத்திலே முதலமைச்சர் விஜய் நேற்று இதை கூறியிருக்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றமா அப்படின்றது பல மாதங்களாக உலவிட்டு இருக்கு. இதன் உச்சகட்டமாக நேற்று, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாலை 6 மணியில் இருந்து 7:40 வரை முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம், அவருடைய சித்தரஞ்சன் சாலை வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இதிலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஒரு 25 பேர் இந்த கூட்டத்தில் இருந்திருக்காங்க. ஏற்கனவே அதிக சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர்களை அவர்களுக்கு அந்த வரம்பை குறைக்க வேண்டும், ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்ற தொகுதி தான் என்பது ஏற்கனவே திமுகவில் ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் அது இன்னும் செயல் வடிவத்துக்கு வரல. இது பற்றிய ஒரு முக்கியமான இறுதிக்கட்ட ஆலோசனை தான் நேற்று ஸ்டாலின் வீட்டில் நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே திமுக தலைவர் அந்த மாவட்ட சீரமைப்பு பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவிலே இடம்பெற்றிருந்த முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் KN நேரு, ஏவ வேலு, சென்னையிலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன், RS பாரதி, துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, ராசா, திரு பொன்முடி, அப்புறம் ஈரோடு முத்துசாமி, விருதுநகர் KKSR ராமச்சந்திரன், இவர்கள் உள்ளிட்ட ஒரு அதிகபட்சம் 22-23 பேர் தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே தேர்தல் முடிந்த பிறகு இந்த தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் என்று 36 பேர் கொண்ட ஒரு குழுவை 2 பேர் கொண்ட டீமாக அமைத்து அது மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களிலே சென்று ஆய்வு நடத்தி லட்சக்கணக்கான பக்கங்களில் அந்த அறிக்கை ஸ்டாலினிடம் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த அறிக்கையின்படி மாவட்ட அளவில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதற்காக
ஸ்டாலின் சமீபத்தில் லண்டன் செல்லும் முன் தங்கம் தென்னரசு அவருடைய ஒருங்கிணைப்பில் ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு வியாழக்கிழமை கூடி, அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்திலே எனக்கு அறிக்கை வேண்டும் என ஸ்டாலின் கேட்டிருந்தார். அதன்படி போன வியாழக்கிழமை அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில் தான் ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் சீனியர்களை வைத்துக்கொண்டு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன். இப்ப நமக்கு ஒரு கட்சிக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு. அதனால நம்ம உள்ளாட்சி தேர்தல் வருது, அதற்கு நம்ம கட்சியை பலப்படுத்தணும், இளைஞர்களோட ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம மாவட்டங்களை 2 சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டம் என பிரிக்க போறோம். அதனால இப்ப இருக்கிற உங்களுடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையலாம். அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களை எப்படி கட்சிக்கு பயன்படுத்தணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். சீனியர்கள், நீங்க ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, தொடர்ந்து உழைக்கிறீங்க. அதனால உங்களுக்கான உயரம், உங்களுக்கான அந்தஸ்து என்னால் கொடுக்கப்படும். அதுல நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருங்க. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்ற தொகுதி என்பதில் நான் உறுதியா இருக்கேன் என்று சீனியர்களை சமாதானப்படுத்தும் விதமாக நேற்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இதை கேட்டு சீனியர்கள் பலரும் முகம் இருண்டு விட்டனர். ஆனால் அவர்கள் அங்கே பெரிதாக எதுவும் மறுப்பு சொல்லவில்லை. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டாம் என்று கூறியிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் சிவசங்கரும் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டாம் என்று சொன்னதாக அரியலூர் மாவட்ட திமுகவினர் கூறுகிறார்கள். இந்த நிலையில ஒரு கட்சி மாவட்டத்துக்கு இப்போ 7 சட்டமன்ற தொகுதி இருந்ததுன்னா 2, 2, 3 என்றும், 5 சட்டமன்ற தொகுதிகள் இருந்ததுன்னா 2, 3 என்றும், 6 சட்டமன்ற தொகுதி இருந்தா 2, 2, 2 என்றும் இப்படியாக கட்சி அமைப்பு மாவட்டங்கள் பிரிக்கப்பட இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இந்த வகையில சில புதிய மாவட்ட செயலாளர்கள், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக சமீபத்தில் முதலமைச்சர் விஜயை கடுமையாக தாக்கி பேசி ரிமாண்ட் செய்யப்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் இந்த முறை மாவட்ட செயலாளராகிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல விருதுநகர் மாவட்டத்திலே இப்போது மாவட்ட செயலாளராக இருக்கிற KKSR ராமச்சந்திரன் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டாம் என்று ஸ்டாலினிடம் கூறிவிட்டார் என்று சொல்கிறார்கள். இப்படியாக சீனியர்கள், அதே போல திருநெல்வேலி ஆவுடையப்பன் அவருக்கும் இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். அதே போல கட்சியின் சீனியர்களை மாநில அளவிலே அவர்களுக்கு புதிய பொறுப்பு கொடுத்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு நடுத்தர வயதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு ஸ்டாலின் வந்துவிட்டார் என்று திமுக வட்டாரத்தில் உறுதியாக கூறுகிறார்கள். வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கு. அதை பத்தி கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஏன்னா இப்போ ஆடி மாசம் நடக்குது. அதனால ஆடி மாசத்துல பெரிதாக இந்த மாற்றங்களை அறிவிக்க வேண்டாம் என நினைத்திருக்கிறார்கள். வருகிற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான் ஆடி மாசம் முடியுது. அன்னைக்கு ஆடி 32. அடுத்ததாக ஆவணி வந்துருது. அடுத்த வாரம், அதாவது ஆவணி மாதத்தில் ஸ்டாலின் சில அதிரடி மாற்றங்களை அறிவிக்க போகிறார். இதனால் இப்போதே சீனியர்கள் ஆடி போயிருக்கிறார்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கிற இப்போதைய நிலவரமாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.